வெல்கம் பேக் டு VTK Photography. சாரி, போன வாரம் என்னால் இந்த வீடியோவும் பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக போயிட்டு வந்தோம். லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் லாஸ் வேகஸ்க்கும் போயிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரிப்பு சூப்பராக இருந்தது. அதனால் வீடியோ எதுவும் பண்ண முடியலை. அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப குட்டி வீடியோ தான். இந்த மாதிரி குட்டி வீடியோஸ் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எக்கச்சக்கமாக பேக்லாக் இருக்குது. ஒரு வாரம் லீவ் போட்டு போனதுனால அந்த வேலை இருக்குது, ஆஃபீஸ் வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதனால் சின்ன சின்ன வீடியோஸ் நீங்கள் இந்த வாரம் இந்த ஒரு 2 வாரத்துக்கு எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஓகே, போன எபிசோடில் நம்ம சோனி A6400 கேமராவை பற்றின ரிவ்யூ பார்த்தோம் இல்லையா? அந்த வீடியோவில் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸும் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான் அது, ரொம்ப நியாயமான கமெண்ட் தான் அது. எடிட் பண்ணுற அவசரத்தில் மறந்துட்டேன். ஓகே, சாரி, அதை இந்த வீடியோவில் பண்ணிடலாம். இதோ நீங்களே பாருங்கள், அதில் எடுத்த சில ஃபோட்டோஸ். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா 6400 கேமராவை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சோனி 6400. அந்த கேமராவில் சில பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமான பிரச்சனை வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன். இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் மேலே வர்றதுனால அதுக்கு முன்னாடி மைக்கினால வச்சு என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னாலே பார்த்துக்கவும் முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்காக 2 பொருள் வாங்கினேன் நான் அமேசானில். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பொருள். என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஒரு கேஜ், இதுக்கு பேர் கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கேமராவை சுற்றி அந்த கேமராவை அந்த கேஜுக்குள்ளே அப்படி வச்சிருவோம், ஒரு கூண்டு மாதிரி. இது வந்து 6400 கேமரா தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஷூ இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஹாட் ஷூவில் வந்து நீங்கள் மைக்கை இப்படி மாட்டினீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் மைக் எடுத்து ஹாட் ஷூவில் மாட்டிடுவோம். சும்மா ஒரு டெமோக்காக மாட்டினீங்க அப்படின்னாக்கா, நான் இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனை இப்படி வச்சேன் அப்படின்னா தெரியுதா? ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பவே முடியல மேலே. அப்படி திருப்ப முடிஞ்சாலும் என்னால் என்ன நானே பார்த்துக்க முடியாது, ஏன்னா மைக் மறைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஜ் வாங்கினேன் நான். இந்த கேஜ்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இதை எடுத்து இப்படி சைடில் போட்டுக்கலாம் அது. ஓகேங்களா? இந்த ஒரு கோல்டு ஷூ கொடுத்துருக்காங்க. ஹாட் ஷூக்கும் கோல்டு ஷூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹாட் ஷூங்கிறது ரொம்ப ஆக்டிவான ஃப்ளாஷ்காகவே இருக்கிற, அது வழியாக எலக்ட்ரிசிட்டிலாம் வரும். ஓகேங்களா? அதுதான் ஹாட் ஷூன்னு சொல்லுவாங்க. கோல்டு ஷூங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த ஹாட் ஷூ ஷேப்பில் ஒரு வெட்டி வச்சிருந்தாங்கன்னா அதுதான் கோல்டு ஷூ. ஸோ இந்த ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் இப்படி வச்சுக்கலாம். இப்போ கூட ஒயர் கொஞ்சம் மறைக்குது, அது வேறு ஏதாவது ஒயர் இருந்தாலும் கூட கீழே ஏதாவது வச்சுக்கலாம். இது பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதோட விலை என்ன அப்படிங்கிறது. ஏன்னா விலை மாறிக்கிட்டே இருக்குது, சில நேரம் ஆஃபர்ஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ லைவாக என்ன விலை அப்படிங்கிறது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அன்னைக்கு என்ன விலை அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனுக்கு இது ஒரு சூப்பரான சொல்யூஷன். ஓகே, இதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இந்த கேஜ் சிஸ்டமே எதுக்கு இருக்குது அப்படின்னா, நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்குங்க இதில். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டையாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டிஸ். நீங்கள் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு மேஜிக் ஆம் கொடுத்து இந்த இடத்துல பெருசாக ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே ட்ரைபாடுக்கு எத்தனை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா, இந்த குவார்டர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரே ஒரு கேவலமான பேர், எனக்கு பிடிக்காத பேர். அது என்ன வாயில் சரியாக வராது டக்குன்னு. இந்த யூஷுவல் ட்ரைபாட் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன த்ரெட், அதுக்கான ஓட்டை எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி பெரிய சைஸ் ட்ரைபாட் ஸ்க்ரூக்கும் இருக்குது. இதில் ஓட்டை 1 2 அங்கங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஜ். ப்ளஸ் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, ப்ரொடெக்ஷன். இந்த கேமராக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. இது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இப்போ நம்ம யூஸ்வலாக ஸ்ட்ராப்பில் மாட்டி தான் வச்சுருப்போம், நம்ம அங்கே எங்கே இடிச்சுக்குவோம். இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு நீட்டாக இதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எங்கேயாவது லைட்டாக அங்கங்கே எங்கேயும் இடிச்சிங்கனாலும் கூட கேமரா ஸ்க்ராட்ச் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதில். மற்றபடி இந்த கேஜ் நான் நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கேமராக்குன்னு கிடையாது, எந்த கேமராக்காக இருந்தாலும் நீங்கள் கேஜ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, 50,000 60,000 கொடுத்து கேமரா வாங்குறீங்க, 1,00,000 கொடுத்து கேமரா வாங்குறீங்கிற மாதிரி இருந்தால், ஒரு 5,000 10,000க்குள்ள ஒரு கேஜ் நல்ல கேஜாக கிடைக்குதுங்கிறது மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல் தான். அது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஜ் வந்து உங்களுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னாக்கா, அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது, இன்னொரு சீப் சொல்யூஷன். அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எல் பிராக்கெட். இந்த எல் பிராக்கெட்டும் கிட்டத்தட்ட கேஜ் மாதிரி தாங்க. எக்ஸப்ட் இந்த கேமராவை சுற்றி ப்ரொடெக்ஷன் இருக்காது உங்களுக்கு, கேமரா கீழே மட்டும் இருக்கும் அந்த ப்ரொடெக்ஷன். அது எப்படிங்கிறத போட்டு காமிச்சிடுறோம் உங்களுக்கு. வெயிட் அ மினிட். ஸோ இந்த எல் பிராக்கெட் இப்படி தான் மாட்டணும். நம்ம மாட்டிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய மைக் எப்படி சைடில் வச்சுக்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேஜை தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த எல் பிராக்கெட் வந்து அவ்வளோ சூப்பர்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த
மைக் இப்படி மாட்டிட்டீங்கிற பட்சத்தில் உங்களால் கரெக்டாக அந்த கனெக்டிவிட்டிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, கனெக்டிவிட்டி இங்கே தான் இருக்குது, மைக்கோட ஜாக்கும் இங்கே தான் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களால் அது சரியாக பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நிச்சயமாக கேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஆஹா ஓஹோ கிடையாது, பட் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற வேலைக்கு இது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதில். என்னென்னா யூஸ்வலி வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு காயின் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் தான் ஈஸியாக திருவிக்குவேன் நான். ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காயினை வச்சு நீங்கள் ட்ரைபாட் இந்த த்ரெட் ஈஸியாக திருவிக்கலாம் அதில். ஆனால் இதில் வந்து இந்த ஓட்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்க்ரூ ரொம்ப தூரம் உள்ளே போயிடுது. அதனால் காயின் வந்து ஃபுல்லாக வச்சு திருக்க முடியல. இதுக்கு தனியாக நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா சாவி வச்சு திருக்கணும். சாவி வச்சு திருக்கினீங்கன்னா சாவி முன்னையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கதவு திறக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த யூயூ கேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். யூயூ ரிக் கம்பெனிலேருந்து இருக்கிற 6400 கேஜ் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம சாலிடான மெட்டல் தான் அது. நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஷூட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.